ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்கள் தவழ்கின்றான். அடுத்த பாட்டு. தேன் உண்ணும் பண்டு மாமலரை கண்டு தெரிந்தலைந்து பாடுவதென்றீங்காரம் கொண்டு. தேன் உண்ணும் பண்டு. அடுத்த பாட்டு. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. அப்புறம் இன்று போய் நாளை வா. அடுத்த பாட்டை பாருங்க. விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே. அடுத்த பாட்டு. தடுக்காதே என்னை தடுக்காதே, தழுக்கி மிளிக்கு வந்து மனசை கெடுக்காதே, தடுக்காதே என்னை தடுக்காதே. அடுத்த ஒரு அருமையான பாட்டு. குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா. இதோட இன்னொரு அருமையான பாட்டை பாருங்க. இறைவன் இருக்கின்றானா, மனிதன் கேட்கிறான், இருந்தால் அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு. இப்போ இறைவன் கேட்குறான், மனிதன் இருக்கின்றானா, இருந்தால் அவன் எங்கே வாழ்கின்றான். இப்படி ஒரு பாட்டு. எப்பேற்பட்ட பாட்டு பாருங்கள். அப்புறம் பாருங்கள். நீ இளவண்ண கண்ணனே உனது எண்ணமெல்லாம் நான் அறிவேன், கண்ணா என் கையை தொடாதே. இப்படி இப்பேற்பட்ட அருமையான பாடல்களை நம்ம இன்னும் மறக்கலை. இன்னமும் பாடின்னு தான் இருக்குது. நிறையா மியூசிக்லாம் பாடுறாங்க, எல்லோரும் பாடின்னு இருக்கோம், வானொலியெல்லாம் வந்துட்டுருக்கு. இப்படி மறக்காத அந்த பாடல்களை எழுதிய கவிஞரை தான் நம்ம மறந்துட்டோம், இல்லை நமக்கு தெரியல. இதெல்லாம் எழுதின அந்த கவிஞர் யார் தெரியுமா? அவர் தான் பாடலாசிரியர் எம்.கே. ஆத்மநாதன். இந்த எம்.கே. ஆத்மநாதன்கிறவர் வந்து கவிஞர் மட்டும் இல்லை, பாடலாசிரியர் மட்டும் இல்லை, சிறந்த இசையமைப்பாளரும் கூட. என்ன அன்பர்களே, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.